வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பற்றி டீட்டெயிலாக இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் காஞ்சிபுரத்தில் உள்ள திருக்கார்வானம் கார்வன பெருமாள் திருக்கோவில். இந்த கோயிலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 54வது திவ்ய தேசம் ஆகும். இத்தலத்தில் உள்ள உலகளந்த பெருமாள் வலதுகால் ஊன்றி இடதுகால் தூக்கிய நிலையில் இருப்பது காண்பதற்கரிய சிறப்பாகும். இக்கோவிலின் எதிரே உள்ள ஆஞ்சநேயர் சதுர்புஜத்துடன் கையில் சங்கு சக்கரத்துடன் அருள்பாலிக்கிறார். இங்கு மூலவர் வடக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். மூலவர் சன்னதியின் மேல் உள்ள விமானம் புஷ்கல விமானம் எனப்படும். பார்வதி இத்தல இறைவனின் தரிசனம் பெற்றுள்ளார். கருவறையில் மேற்கு நோக்கிய திருமுகத்துடன் உலகளந்த பெருமாள் அருள்பாலிக்கிறார். இடது கரத்தில் 2 விரல்களையும் வலது கரத்தில் 1 விரலையும் உயர்த்தி காட்டி இன்னும் ஒரு அடி நிலம் எங்கே என்று கேட்கிறார். இவருக்கு திருவிக்கிரமன் என்ற பெயரும் உண்டு. தாயாருக்கு அமுதவல்லி நாச்சியார் என்பது திருநாமம். காஞ்சிபுரத்தை சுற்றியுள்ள 22 திவ்ய தேசங்களில் இத்தலம் கச்சி ஊரகம் எனப்படுகிறது. கச்சி என்றால் காஞ்சிபுரம், ஊரகம், நீரகம், காரகம், கார்வானம் ஆகிய 4 திவ்ய தேசங்கள் இந்த ஒரே கோவிலுக்குள் இருக்கின்றன. அதாவது 108 திவ்ய தேசங்களில் 4ஐ இந்த ஒரே கோவிலுக்குள் நாம் தரிசித்து விடலாம். இந்த திவ்யதேச பெருமாள்கள் தொண்டை மண்டலத்தில் எப்பகுதியில் இருந்து இங்கு வந்தனர் என்பதை கண்டறிய முடியவில்லை. வெவ்வேறு இடங்களில் அமைந்திருந்த இத்தல பெருமாள்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இங்கு வந்து சேர்ந்ததாக கூறுகின்றனர். நீரகத்தில் ஜெகதீச பெருமாளும் நிலமங்கை வள்ளியும் அருள்பாலிக்கின்றனர். காரகத்தில் கருணாகர பெருமாளும் பத்மாமணி நாச்சியாரும் வீற்றிருக்கின்றனர். கார்வானத்தில் கமலவல்லி நாச்சியாரோடு கார்வான பெருமாள் காட்சியளிக்கிறார். சாதாரண மனிதனாக இருந்த மகாபலி உலகளந்த பெருமாளின் நெடிய கோலத்தை முழுமையாக காண முடியாமல் பதைபதைத்து நின்றான். பெருமாளும் மனமிறங்கி மிக எளிமையாக ஆதிசேஷன் மீது காட்சியளித்தார். இந்த இடமே பேரகம் எனப்படுகிறது. இங்கு பாம்பு வடிவில் பெருமாள் வீற்றிருக்கிறார். உரகத்தான் என்பது அவரது திருநாமம். உரகம் என்றால் பாம்பு. அப்பெயரே மருவி நாளடைவில் ஊரகத்தான் என்றாகிவிட்டது. இவருக்கு திருமஞ்சனம் செய்து திருக்கண்ணமுது என்னும் பாயாசம் படைத்து வழிபட்டால் புத்திரப்பேறு உண்டாகும் என்பது ஐதீகம். உலகளந்த பெருமாளுக்கு எதிரில் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதி விசேஷமானது. சங்கு சக்கரம் ஏந்திய நிலையில் 4 கரங்களுடன் இவர் அருள்பாலிக்கிறார். 2 கைகள் பெருமாளை வணங்கிய நிலையில் அஞ்சலி ஹஸ்தமாக விளங்குகிறது. இவருக்கு மூலம் நட்சத்திரம் சனிக்கிழமை வழிபாடு சிறப்பாக நடக்கிறது. இவரை வழிபட்டால் துணிச்சல் அதிகரிக்கும். திருவோணத்தை ஒட்டி இந்த கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன. காலை 4 மணிக்கு திருப்பாவை சாற்று முறை, 5 மணிக்கு திருமஞ்சனம், 6 மணிக்கு பெருமாள் தாயார் வீதியுலா நடக்கிறது. இந்த காட்சியை தரிசிப்பவர்கள் உயர்ந்த நிலையை அடைவர் என்பது ஐதீகம். இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். கார்வானத்துள்ளாய் கல்வா என இத்தலத்து பெருமாளின் பெயரையும் சேர்த்து திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது இத்தலம். உலகளந்த பெருமாள் கோவிலுக்குள் இருக்கும் திருநீரகம் திருக்காரகம் ஆகிய 2ற்கும் இல்லாதது தனிச்சிறப்பு பெற்றது இத்தலம். நீரகத்தாய் காரகத்தாய் என திவ்ய தேசத்தை மட்டும் மங்களாசாசனம் செய்த திருமங்கை ஆழ்வார் இதை மங்களாசாசனம் செய்யும் போது மட்டும் பெருமாளின் பெயரையும் சேர்த்து மங்களாசாசனம் செய்துவிட்டார். திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த இங்கு எழுந்தருளிய போது இந்த கோவிலில் உள்ள திருநீரகம் திருக்காரகம் ஆகிய இந்த 3 தலங்களும் திருவூரகத்துடன் வந்துவிட்டதா, அல்லது வெவ்வேறு இடங்களில் இந்த திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்தாரா, அல்லது எந்த கால சூழ்நிலையில் இந்த 3 திவ்ய தேசங்கள் இங்கு வந்தது என்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. மலைநாட்டு மன்னன் மகாபலியின் ஆணவத்தை அடக்கி அவனை ஆட்கொள்ள எண்ணம் கொண்டார் விஷ்ணு. அவன் நடத்திய யாகத்தில் கலந்து கொள்ள வந்தார். 3 அடி நிலம் யாசகம் கேட்டார். மகாபலியும் சம்மதித்தான். அப்போது அவர் திருவிக்கிரம மூர்த்தியாக உயர்ந்து 1 அடியால் மண்ணையும் மற்றொரு அடியால் விண்ணையும் அளந்துவிட்டு 3வது அடியை மகாபலியின் சிரசில் வைத்தார். அவன் பாதாள உலகை சென்றடைந்தான். தானம் வாங்க வந்த பெருமாளின் விஸ்வரூப தரிசனத்தை காண முடியாமல் போய்விட்டதே என வருந்தி அங்கேயே தவத்தில் ஆழ்ந்தான். அவனுடைய தவத்திற்கு இணங்கி சத்திய விரத கஷேத்திரம் என்னும் காஞ்சிபுரத்தில் உலகளந்த பெருமாளாக உயர்ந்து நின்று காட்சியளித்தார் விஷ்ணு. அத்தலமே ஊரகம் என்னும் உலகளந்த பெருமாள் திருக்கோவில். இக்கோவிலின் மூலவர் கார்வான பெருமாள் கல்வர் பெருமாள். தாயார் கமலவல்லி நாச்சியார். தீர்த்தம் கௌரி தீர்த்தம். புராண பெயர் திருக்கார்வானம். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து
காமாட்சியம்மன் கோவிலுக்கு செல்லும் வழியில் இந்த கோவில் அமைந்துள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் காஞ்சிபுரம், அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.